ஒரு வழியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஜனவரி 9 பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போய் கிட்டத்தட்ட 6 மாசங்கள் தள்ளி போய் இப்ப ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருச்சு. தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வர வேண்டிய படம் வந்து இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட வந்திருக்கு. தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிப்புல வெளியான பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தை தழுவிதான் ஜனநாயகன் படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த படம் ஒரு சாதாரண படம் தான், கமர்ஷியல் படம் தான், ஒரு மையக்கருத்து இருக்கிற கமர்ஷியல் படம். அந்த கேசரி தான் இங்கேயும் கிண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்கு சென்சார் போர்டு தடை விதிக்கணும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்தது. இப்ப அதற்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சு. படத்துல பல காட்சிகள், பல வசனங்கள் நீக்கப்பட்டு, வெட்டப்பட்டு, ஒட்டப்பட்டு எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன காட்சிகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, முக்கியமான காட்சிகள், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் கட்சி பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்துலயும் அவரோட பேரும் இருக்கும். தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே நிறைய இடத்துல வரும். அதெல்லாம் மியூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் சட்டம் டு டிவிகே சட்டம் அப்படின்ற ஒரு வசனம் நீக்கப்பட்டிருக்கு. ஆடியோ மற்றும் வீடியோக்கள்ல வந்து டிவிகே அப்படிங்கிற வார்த்தையும் அந்த படமும் வந்து நீக்கப்பட்டிருக்கு, மியூட் செய்யப்பட்டிருக்கு. படத்துல வர காட்சியில ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து காட்டப்படும். அதுல வந்து அம்பேத்கர் இருப்பாரு. அந்த அம்பேத்கர் படம் வந்து ஒரிஜினல் அம்பேத்கர் படத்தை தவிர்த்துட்டு வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இது எதுக்குன்னு தெரியல, ஆனா மாற்றிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பாகவதம், ரங்கநாதர், ஓம், நியூ இந்தியா, சிலுவையில் இப்படியான மத மற்றும் அரசியல் தொடர்பான வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து மியூட் செய்யப்பட்டிருக்கு. டோட்டலா பார்க்கணும்னா இந்த படத்துல 2989 வார்த்தைகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு, மியூட் செய்யப்பட்டிருக்கு. படத்துல ஒரு சீன்ல ஒரு குழந்தை எரிக்கப்படுவதா ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த சீன் வந்து முற்றிலுமா நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக மாற்று ஒரு சீன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு காட்சியில ஆட்சியர் அலுவலகம் வரும். அதோட ஒரிஜினல் சின்னம் வந்து நீக்கப்பட்டு வேற மாதிரி மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய வசனங்கள், அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. எது எப்படியோ விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமா ஆயிடுச்சு. ரசிகர்கள் மட்டும் இல்லாம தாவேகா கட்சியினர், இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாமே கூட்டமா போய் படத்தை பாக்குறாங்க. பலரும் இதுதான் கடைசி படம்ங்கிறதுனால அழுகவும் செய்யறாங்க. வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.